வெல்கம் பேக் ஃபியூச்சர் மெடிக்கோஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு செலெக்ஷன் கமிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஓபன் பண்ணியிருக்காங்க. அதாவது 2026 MBBS BDS அட்மிஷனுக்கான போர்ட்டல் ஓபன் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி தே ஸ்டார்டட் த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ வில் அட்வைஸ் கொஞ்சம் ஸ்லோவா போங்க, ரொம்ப ஃபாஸ்டா டோன்ட் ட்ரை டு லைக் இன்னைக்கே சப்மிட் பண்ணணும்னு அவசரப்படாதீங்க. நிறைய டைம் இருக்கு. ஸோ டைம் எடுத்துட்டு பொறுமையா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சப்லாம் கிடையாது, ரைட்? நான் ஃபர்ஸ்ட் சப்மிட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் சீட்டு கொடுத்துருவாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ பொறுமையா பண்ணுங்க, தப்பு இல்லாம பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது உங்க சிஸ்டர், உங்க அப்பா அம்மா யாரையாவது விட்டு ஒரு தடவை அட்லீஸ்ட் செக் பண்ணிட்டு அதுக்கு பிறகு சப்மிட் பண்ணுங்க. ஏன்னா அப்ளிகேஷன் நீங்க ஒரு தப்பா சப்மிட் பண்ணிட்டீங்க, ஏதாவது டீடைல்ஸ் தப்பா கொடுத்துட்டீங்க, அப்புறம் வந்து நீங்க வந்து வருத்தப்படுறதோ அல்லது வந்து செலெக்ஷன் கமிட்டியை ரிக்வஸ்ட் பண்றதோ இமெயில் அனுப்புறதோ இதெல்லாம் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், தேவையில்லாத ஆங்ஸைட்டி. செலெக்ஷன் கமிட்டி நார்மலா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸுக்கெல்லாம் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, அதனால பயப்பட வேணாம். பட் அதே சமயத்துல நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு தப்பு இல்லாம அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இன்னைக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து நிறைய கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, நிறைய டவுட்ஸ் கேட்கறாங்க. ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன்னா இன்னைக்கு ஒரு 7 கொஸ்டின்ஸ் கம்பைல் பண்ணி அதுக்கான ஆன்சரை இந்த வீடியோல சொல்ல போறேன். இது ஆல்சோ பார்ட் ஆஃப் வாட் ஐ கால் இட் அஸ் நீங்கள் கேட்டவை சீரீஸ். ஸோ என்னுடைய போன வருஷ வீடியோஸ் பார்த்தவங்க அல்லது 2024 வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஐ டூ அ சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் கால்ட் நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவைன்றது ஒன்றும் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் கேட்கிற டவுட்ஸுக்கு I am giving the answer. So normally I give answer to the student, but at the same time அதை கம்பைல் பண்ணி ஒரு வீடியோவா போடும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ற ரீசன்னால தான் இதை கம்பைல் பண்ணியிருக்கேன். ஸோ ஒருவேளை நீங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் பார்க்கலன்னா you can go and see that. I will provide a link to the playlist in the description. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா you will find lot of useful information. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 43 கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோல இன்னொரு 7 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண போறேன். ஸோ இட் மேக்ஸ் இட் 50 கொஸ்டின்ஸ். 50 கேள்விகள் இந்த வீடியோவோட முடியுது. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ கொஸ்டின் நம்பர் 44. இந்த கேள்வி வந்து இன்னைக்கு வந்ததுல ஒரு 2-3 டேஸ் முன்னாடி வந்தது. அதாவது வந்து தமிழ்நாடு செலெக்ஷன் கமிட்டி நீட் ரிசல்ட்ஸுக்கு முன்னாடியே தே ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னோன்னா இந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த கேள்வி கேட்டிருந்தார். சார், வித்தவுட் நோயிங் த ரேங்க், ரிசல்ட் வரல, ஸோ எனக்கு ஆல் இண்டியா ரேங்க் தெரியாது, நான் எப்படி வந்து டிசைட் பண்றது? நான் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்றதா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்றதா, இல்ல ஒரு சேஃபா இருக்கட்டும் ரெண்டுத்துக்கும் அப்ளை பண்றதா, என்ன பண்றது எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தார். இதே சமயத்துல there are also other questions. இன்னைக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆன பிறகு நிறைய பேர் கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா, வாட் இஸ் த லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன்? எப்ப வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடியுது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கும் வாட் இஸ் த லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டுத்துக்கும் ஆன்சர் வந்து ரிலேட்டட். ஸோ ஐம் கோயிங் டு டெல் யூ வாட் டு டூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தமிழ்நாடு செலெக்ஷன் கமிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பித்திருந்தாலும், ரைட், நீட் ரிசல்ட்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனா தே ஆர் நாட் கோயிங் டு க்ளோஸ் த அப்ளிகேஷன் பிஃபோர் நீட் ரிசல்ட். ரைட், புரிஞ்சுக்கங்க இதை. அப்ளிகேஷன் இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அட்வான்ஸா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யார் யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே வில் பி கிளியர். சார், நான் கவர்மெண்ட் கோட்டா மட்டும்தான் சார் அப்ளை பண்ண போறேன், அல்லது சார் நான் மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும்தான் சார் அப்ளை பண்ண போறேன், அல்லது நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் கோட்டாவும் அப்ளை பண்றேன், மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் அப்ளை பண்றேன். இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி தெளிவா இருப்பாங்க. அவங்க எல்லாம் யூ கேன் ஸ்டார்ட் த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, யூ கேன் ஆல்சோ சப்மிட் இட். ஸோ யாரெல்லாம் தெளிவா இருக்கீங்களோ, எனக்கு கவர்மெண்ட் கோட்டா மட்டும்தான் வேணும், அல்லது எனக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும்தான் வேணும், அல்லது ஐ வாண்ட் போத், அதுல தெளிவா இருக்கிறவங்க யூ கேன் கோ அஹெட் அண்ட் சப்மிட் த அப்ளிகேஷன். யார் யாரெல்லாம் தெளிவா இல்லையோ நீங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனா சப்மிட் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க. ஓகே, சோ நீட் ரிசல்ட் பார்த்துட்டு தான் நீங்க டிசைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா யூ கேன் வெயிட். ஏன்னா லாஸ்ட் டேட் எப்ப இருக்கும், நீட் ரிசல்ட் வந்து அதுல இருந்து வந்து ஒரு 5 to 7 days டைம் செலெக்ஷன் கமிட்டி கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஐ எம் அஸ்யூமிங் அட்லீஸ்ட் 5 days will be given. ஸோ நீங்க வந்து யூ ஷுட் கெட் ரெடி த டாக்குமெண்ட்ஸ். இப்போ அப்ளிகேஷன் ப்ராசஸ் பார்த்துட்டீங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு தெரியும், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பட் சப்மிட் பண்ணணுமா வேணாமா, யூ கேன் வெயிட். உங்களுக்கு குழப்பமா இருக்குன்னா யூ வெயிட். பட் என்னைய பொறுத்த வரைக்கும்
குழப்பமா இருக்கவங்க எல்லாம் ரெண்டுத்துக்குமே ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிருங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. கவர்மெண்ட் கோட்டா 500 rupees, மேனேஜ்மெண்ட் கோட்டா 1000 rupees. 1500 ரூபாய் செலவு பண்ண போறீங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இது ஒரு பெரிய அமௌண்டா இருக்காது. இது ஒரு பெரிய அமௌண்டா இருக்குன்னா தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்க. பட் ஐ எம் அஸ்யூமிங் மோஸ்ட் ஆஃப் them ஒரு 90% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1500 rupees they should be able to spend it. அவங்க எல்லாம் என்னைய கேட்டா ரெண்டுத்துக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. ஏன்னா ஸ்கோர் எப்படி போகும், கட் ஆஃப் எப்படி வரும், ஆல் இண்டியா ரேங்க் தெரிஞ்சாலுமே நம்மளால வந்து டிசைட் பண்ண முடியுமா, கவர்மெண்ட் கோட்டா மட்டும் போதும் டிசைட் பண்ண முடியுமா, ரொம்ப கஷ்டம். ஏன்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க் என்ன வரும், அதெல்லாம் வந்து நம்மளால டிசைட் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் பெட்டர் டு அப்ளை ஃபார் போத். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ப்ரீவியஸ் இயர்ஸ்ல என்ன ஆயிருக்குன்னா, ஒரு சிலர் வந்து கவர்மெண்ட் கோட்டா மட்டும் எனக்கு போதும் சார் அப்ளை பண்ணிட்டு செகண்ட் ரவுண்ட்ல வந்து முழிச்சுக்கிட்டு நிப்பாங்க. சார் எனக்கு கவர்மெண்ட் கோட்டா மட்டும் போதும்னு நினைச்சேன், கவர்மெண்ட் கோட்டால ஒரு 10 மார்க்ல போயிருச்சு, 20 மார்க்ல போயிருச்சு, சார் இப்ப நான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன், கேன் ஐ டூ இட்னு கேட்பாங்க. அன்பார்ச்சுனேட்லி தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு பிறகு they will not allow you to add anything. நீங்க அதுக்கு பிறகு மேனேஜ்மெண்ட் கோட்டா ஆட் பண்ண முடியாது, மைனாரிட்டி கோட்டா ஆட் பண்ண முடியாது, என்ஆர்ஐ கோட்டா ஆட் பண்ண முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணும் போதே, இப்ப அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும் போதே தெளிவா எல்லாத்தையும் பண்ணிருங்க. பேக்கப்லாம் வச்சுக்கோங்க. இப்ப போயிட்டு வந்து அது வேணாம், எனக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா வேணாம், எனக்கு கவர்மெண்ட் கோட்டா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நீங்க அப்ளை பண்ணிட்டு மாட்டிக்காதீங்க. பட் உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவா தெரியும், சார் நான் 600+ இருக்கேன், எனக்கு கண்டிப்பா கவர்மெண்ட் கோட்டால சீட் கிடைச்சிட்டுனா ஓகே ஃபைன். சார் என்னோட மார்க் 200 தான் இருக்கு, ஐ டோன்ட் வாண்ட் டு அப்ளை டு கவர்மெண்ட் கோட்டா, தட்ஸ் ஃபைன். ஓகே, so if you are clear then it is okay, otherwise for safety I would recommend apply for both. அடுத்த கேள்வி என்னன்னா, do I need an income certificate for Tamil Nadu registration? income certificate பொதுவா தேவையில்லை, நார்மல் கேண்டிடேட்ஸ் யாருக்கும் தேவையில்லை. ஃபீ எக்ஸம்ஷன் கிளைம் பண்றீங்கன்னா உங்களுக்கு தான் இன்கம் சர்டிபிகேட் தேவை. பொதுவா பாத்தீங்கன்னா எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்சிஏ, எஸ்டி, எஸ்சி கன்வெர்டட் கிறிஸ்டியன், இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபீ எக்ஸம்ஷன் இருக்கு. அவங்கெல்லாம் வந்து தே ஷுட் ப்ரொடியூஸ் இன்கம் சர்டிபிகேட் சோ தட் இந்த இன்கமுக்குள்ளார என்னுடைய லிமிட்டுக்குள்ளார என்னுடைய இன்கம் இருக்கு, அதனால ஐம் கிளைமிங் ஃபீ எக்ஸம்ஷன் சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு தான் இன்கம் சர்டிபிகேட் தேவை. நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கும் இன்கம் சர்டிபிகேட் தேவையில்லை. அதனால இன்கம் சர்டிபிகேட் வாங்க முடியலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. இட்ஸ் நாட் நீடட் அன்லெஸ் யூ ஹாவ் அ எலிஜிபிலிட்டி ஃபார் ஃபீ எக்ஸம்ஷன். இருந்ததுன்னா அப்ளை பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. கொஸ்டின் நம்பர் 46, சார் நான் ரெசிடென்ஸ் சர்டிபிகேட் யூஸ் பண்ணலாமா நேட்டிவிட்டி சர்டிபிகேட்க்கு பதிலான்னு கேட்குறாங்க. இல்ல, யூ கேனாட் யூஸ் இட். ரெசிடென்ஸ் சர்டிபிகேட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். ரெசிடென்ஸ் சர்டிபிகேட் வந்து நீங்க எங்க தங்கி இருக்கீங்கன்றத மட்டும்தான் சொல்லும். எவ்வளவு நாளா தங்கி இருக்கீங்க, எப்போல இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ரைட், இப்போ லாஸ்ட் இயர்ல இருந்து வந்து நான் இந்த வீட்டுல இருக்கிறேன், 1 year இருக்கிறேன்னா அதுக்கு கூட ரெசிடென்ஸ் சர்டிபிகேட் என்னால வாங்க முடியும். பட் ஆனா நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 5 years இருந்தீங்கன்னா தான் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் பை ரெசிடென்ஸ் கொடுப்பாங்க. நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸ் வாங்கணும்னாலே மினிமம் 5 years இருந்திருக்கணும். நேட்டிவிட்டி பை பர்த் வாங்கணும்னா பர்த் சர்டிபிகேட் இருக்கணும் உங்ககிட்ட, தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கான பர்த் சர்டிபிகேட் இருக்கணும். ஸோ அதனால ரெசிடென்ஸ் சர்டிபிகேட்டும் நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டும் ஒன்று இல்லை. தயவு செஞ்சு தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு யூ நீட் நேட்டிவிட்டி சர்டிபிகேட், நாட் ரெசிடென்ஸ் சர்டிபிகேட். ஓகே, ரெசிடென்ஸ் சர்டிபிகேட் அப்ளை பண்ணிட்டு வில் தமிழ்நாடு செலக்ஷன் கமிட்டி அக்செப்ட் இட் எனக்கு தெரியாது. பட் எதுக்காக அந்த ரிஸ்க் எடுத்துக்கிட்டு, பெட்டர் டு கெட் அ நேட்டிவிட்டி சர்டிபிகேட். நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அப்ளை பண்ணுங்க. இப்போ நீங்க அப்ளை பண்ணா கூட யூ கேன் கெட் இட், ரைட்? ஜஸ்ட் ஒன்லி திங் யூ நீட் டு ஃபாலோ அப். நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு போய் வந்து விஏஓவை பாருங்க, போய் ஆர்ஐ பாருங்க, போய் டெபுட்டி தாசில்தாரை பாருங்க. யூ ஷுட் பி ஏபிள் டு கெட் இட் ஃபாஸ்ட், ரைட்? ஒரு 2 நாள்ல கூட உங்களால வாங்க முடியும், ஃபாலோ அப் பண்ணீங்கன்னா. ஸோ நேட்டிவிட்டி சர்டிபிகேட் கிடைக்கல, வாங்க முடியல, லேட் ஆயிருச்சு அப்படின்லாம் தயவு செஞ்சு மற்ற சர்டிபிகேட்டை யூஸ் பண்ணாதீங்க. கொஸ்டின் நம்பர் 47, சார் ஐ எம் எலிஜிபிள் ஃபார் தெலுங்கு மைனாரிட்டி. சார் நான் வந்து தெலுங்கு மைனாரிட்டிக்கு எலிஜிபிள், ஆனா நான் தெலுங்கு மைனாரிட்டி சர்டிபிகேட் வாங்கல. இப்போ நான் கம்யூனிட்டி சர்டிபிகேட் மட்டும் அட்டாச் பண்ணி என்னால வந்து தெலுங்கு மைனாரிட்டிக்கு அப்ளை பண்ண முடியுமான்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க, ஏன்னா இதெல்லாம் டூ ரிஸ்கி. உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை வச்சுட்டு செலக்ஷன் கமிட்டி அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை பார்த்துட்டு நீங்க என்ன கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டி வந்து தெலுங்கு பேசுறாங்களா, மலையாளம் பேசுறாங்களா, தமிழ் தாய்மொழியா, அதெல்லாம் வந்து பாக்குற அளவுக்கு அங்க யாருக்கும் டைம் கிடையாது. அந்த அளவுக்கெல்லாம் ரிசர்ச் பண்ணி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாவே மைனாரிட்டி சர்டிபிகேட் அட்டாச் பண்ணலாம்னா ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா இங்க வந்து ஏகப்பட்ட பேர் மைனாரிட்டி அப்ளை பண்றாங்க. உங்களை ஒருத்தரை ரிஜெக்ட் பண்றதுனால அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை.
நீங்க மைனாரிட்டி சர்டிபிகேட் அட்டாச் பண்ணலன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் மோஸ்ட் லைக்லி வில் பி ரிஜெக்டட் ஃபார் மைனாரிட்டி. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால அப்ரூவல் கொடுத்துருவாங்க, அது பிரச்சனை இல்லை. பட் மைனாரிட்டிக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வராது. ஸோ உங்களுடைய ஸ்கோர் கம்மியா இருக்கு, தெலுங்கு மைனாரிட்டி ஒரு பேக்கப்பா வச்சிருக்கணும், அல்லது ஒரு பர்டிகுலர் காலேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எஸ்ஆர்எம் ட்ரிச்சியில இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அந்த காலேஜ் வந்து ஜெனரல் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டே கொடுக்க மாட்டாங்க அப்படின்றப்ப நமக்கு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கிற கண்டிஷன்ல சர்டிபிகேட் வாங்காம இருக்கிறது வந்து ஒரு சரியான அப்ரோச் இல்லை. நிறைய ஸ்டூடெண்ட் சொல்றது எனக்கு ஸ்கூல்ல கொடுக்கலன்னா போய் தாலுகா ஆபீஸ்ல வாங்கு. சார் நான் ஸ்கூல்ல கேட்டேன் கொடுக்கல, இ சேவை மையத்துல போய் கேட்டா அவங்க தெரியாதுன்ட்டாங்க. கரெக்ட். ஏன்னா இ சேவை மையம் வந்து ஆன்லைன்ல சர்டிபிகேட் லிஸ்டடா இருந்தா மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க. ஆனா மைனாரிட்டி சர்டிபிகேட், தெலுங்கு மைனாரிட்டியோ அல்லது மலையாளம் மைனாரிட்டியோ கிறிஸ்டியன் மைனாரிட்டியோ இது வந்து ஆன்லைன்ல அவைலபிளா இல்லை இப்போதைக்கு. ஸோ நீங்க வேணும்னா நீங்க டைரக்டா தாலுகா ஆபீஸ்ல போயிட்டு தாசில்தாரையோ டெப்டி தாசில்தாரையோ பார்த்து பேசி உங்களுக்கு உங்களுடைய தேவையை சொல்லணும் அவங்ககிட்ட. இந்த மாதிரி வந்து எம்பிபிஎஸ்க்கு நான் அப்ளை பண்ணணும், அப்ளை பண்றதுக்கு இதுக்கு தேவையா இருக்கு, தயவு செஞ்சு கொடுங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணி தான் வாங்கணும். ஸோ உங்களுக்கு தேவையா இருக்கும்போது ஒன்னு ஸ்கூல்ல போய் ரிக்வஸ்ட் பண்ணுங்க அல்லது தாலுகா ஆபீஸ்ல போய் ரிக்வஸ்ட் பண்ணுங்க. இந்த சர்டிபிகேட் இல்லாம அப்ளை பண்ணி ரிஸ்க் எடுக்காதீங்க. ஓகே, தட்ஸ் மை ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 48. சார் ஐ எம் எலிஜிபிள் ஃபார் என்ஆர்ஐ கோட்டா பட் வி டு நாட் பிளான் ஃபார் என்ஆர்ஐ கோட்டா. சார் நான் என்ஆர்ஐ கோட்டாக்கு எலிஜிபிள் தான், பட் நாங்க வந்து என்ஆர்ஐ கோட்டா போகணும்னு விருப்பப்படல. பட் ஸ்டில் இருந்தாலும் நான் அதை ஒரு டிக் பண்ணி வைக்கவா, டிக் பண்ணி வச்சுட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் கோட்டாவுக்கு நான் போக முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்க என்ஆர்ஐ கோட்டாவுக்கு எலிஜிபிள், என்ஆர்ஐ டாக்குமெண்ட்ஸ் ரெடியா இருக்கு, எம்பசி சர்டிபிகேட் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு டிக்கை போட்டு விட்டுருங்க. வேணுமா வேணாமாங்கிறத லேட்டர் ஆன் யூ கேன் டிசைட். ஏன்னா இப்ப நீங்க இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா லேட்டர் ஆன் சாய்ஸ் ஃபில்லிங் அப்ப நீங்க என்ஆர்ஐ சீட்ஸ் கொடுக்காம விட்டுறலாம், தட்ஸ் அப் டு யூ. ஆனா இப்ப நீங்க ஒருவேளை டிக் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா பின்னாடி உங்க ஸ்கோருக்கு லெட்ஸ் சே கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைக்கல, நான் என்ஆர்ஐ சீட்ஸ் ஆட் பண்ணணும், என்ஆர்ஐ ஆப்ஷன் போகணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப பாசிபிள் கிடையாது. ஸோ எதெல்லாம் நீங்க எலிஜிபிளோ அதெல்லாம் இப்பயே அப்ளிகேஷன்லயே பண்ணிருங்க. என்ஆர்ஐ கோட்டாவுக்கு நீங்க எலிஜிபிள்னா ஒரு டிக்கை பண்ணி வச்சிருங்க, அதனால எந்த நஷ்டமும் கிடையாது. நீங்க கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ஸ்டில் எலிஜிபிள் தான், தமிழ்நாடு நேட்டிவா இருந்தீங்கன்னா ஸ்டில் எலிஜிபிள். நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஸ்டில் எலிஜிபிள், மைனாரிட்டி கோட்டா இருந்தா அதுக்கும் எலிஜிபிள். ஸோ அதனால தயவு செஞ்சு ஒரு டிக்கை போட்டு வச்சிருங்க, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிருங்க. So that your name will appear in government rank list, management quota rank list, minority rank list, NRI rank list எல்லாத்துலயும் வந்துரும். எல்லாத்துலயும் வந்த பிறகு ஒருவேளை உங்க ஸ்கோர் நல்லா இருக்கு, உங்களுக்கு கவர்மெண்ட் சீட்டே கிடைக்கும் அப்படின்னா நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்ப யூ கேன் லீவ் இட். அல்லது நீங்க சாய்ஸஸ் கொடுக்கும்போது கவர்மெண்ட் சீட்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு மேனேஜ்மெண்ட் சீட் செகண்ட் கொடுத்துட்டு தேர்டா லாஸ்ட் ஆப்ஷனா என்ஆர்ஐ சீட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் டிக் பண்ணி இன்க்ளூட் என்ஆர்ஐ கோட்டா, அதை ரேங்க் லிஸ்ட்ல உங்க நேம் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறமா வேணுமா வேணாமாங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ரைட், இப்ப வந்து தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காதீங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 49. Should we need to paste the photo and put the thumb impression in first page of the admit card before uploading? இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் தான். இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. நீங்க வந்து அப்படியே என்டிஏ வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ண அட்மிட் கார்டை அப்படியே ரீ அப்லோட் பண்ணலாம், எந்த வித சேஞ்சஸும் பண்ணாம அப்படியே டவுன்லோட் பண்ண அதே ஃபைல அப்படியே அப்லோட் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஒருவேளை சார் இல்ல சார் நான் போட்டோ ஒட்டிட்டேன், சைன் பண்ணிட்டேன், அதை நான் ஸ்கேன் பண்ணிருக்கேன், அதை அப்லோட் பண்ணலாமா, அதையும் அப்லோட் பண்ணலாம். இதுல போட்டோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ரைட், ஒன்லி திங் பழைய அட்மிட் கார்டை அப்லோட் பண்ணாதீங்க, நீட் அட்மிட் கார்டை அப்லோட் பண்ணுங்க, லேட்டஸ்ட் அட்மிட் கார்டை அப்லோட் பண்ணுங்க. தட்ஸ் த ஒன்லி திங். போட்டோ ஓட்டணுமா அவசியம் இல்லை, தம்பி இம்ப்ரெஷன் இருக்கணுமா அவசியம் இல்லை, சைன் பண்ணி இருக்கணுமா அவசியம் இல்லை. ரைட், அவங்களுக்கு தேவையானது உங்களுடைய ரோல் நம்பர், நீட் ரோல் நம்பர் தான் அவங்க அதுல இருந்து எடுப்பாங்க. ஸோ அதுக்கு தான் மெயினா. ஸோ ஜஸ்ட் நீங்க வந்து உங்களுடைய டவுன்லோடட் அட்மிட் கார்டை அப்லோட் பண்ணீங்கன்னா போதும், வேற எந்த சேஞ்சஸும் அதுல பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பண்ணி இருந்தீங்கனாலும் எந்த வித ப்ராப்ளமும் இல்லை, யூ கேன் ஸ்டில் அப்லோட். ரைட், ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் போட்டோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, தம்பி இம்ப்ரெஷன் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ கோ ஹெட். அடுத்து சார் நான் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட், எனக்கு இஎம்ஐஎஸ் நம்பர் இல்லை, நான் என்ன பண்றதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு செலக்ஷன் கமிட்டி இந்த வருஷம் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நான் ஹெச்எஸ்சின்னு செலக்ட் பண்ணனா, அதாவது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் செலக்ட் பண்ணனா எனக்கு இஎம்ஐஎஸ் நம்பர் கேட்கும். நான் ஒருவேளை சிபிஎஸ்இ செலக்ட் பண்றேன் அல்லது ஐஎஸ்சி அல்லது ஐசிஎஸ்சி செலக்ட் பண்றேன்னா எனக்கு இஎம்ஐஎஸ் நம்பர் கேட்காது. ஆனா இந்த வருஷம் என்ன பண்ணிருக்காங்கன்னா நான் சிபிஎஸ்இ செலக்ட் பண்ணாலும் எனக்கு இஎம்ஐஎஸ் நம்பர் கேக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஐ ஹர்ட் நவ் தே ஹேவ் a இஎம்ஐஎஸ் நம்பர்.
ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளார நீங்க சிபிஎஸ்சியில் படிச்சிருந்தீங்கன்னா உங்ககிட்ட இஎம்ஐஎஸ் நம்பர் இருக்கும். ஸோ யூ கேன் என்டர் யுவர் இஎம்ஐஎஸ் நம்பர். பட் ஒருவேளை நீங்க வெளியில இருந்து வந்திருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹவ் ஸ்டடிட் இன் அதர் ஸ்டேட் ஆர் யூ ஹவ் ஸ்டடிட் ஓவர்சீஸ், அந்த கேஸ்ல இஎம்ஐஎஸ் நம்பர் மே நாட் பி அவைலபிள் வித் யூ. அப்ப என்ன பண்றது? ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆக்சுவலா எனக்கும் தெரியல. நான் வந்து ஐ கால்டு த ஹாட்லைன், செலெக்ஷன் கமிட்டியோட ஹாட்லைனை கால் பண்ணி அவங்க கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, என்ன சொல்யூஷன் கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இஎம்ஐஎஸ் நம்பர் இல்லைன்னா உங்களுடைய எக்ஸாம் ரோல் நம்பரையோ அல்லது எக்ஸாம் ரெஜிஸ்டர் நம்பரையோ என்டர் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. மேடம் என்ன மேடம் இப்படி சொல்றீங்க, ஒருவேளை வந்து அது தப்புன்னு நீங்க ரிஜெக்ட் பண்ணிட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். சார் இதுக்காகலாம் ரிஜெக்ட் பண்ண மாட்டோம், உங்ககிட்ட நம்பர் இல்லை, ஸோ யூ என்டர் வாட் எவர் அவைலபிள் நம்பர். ஸோ நம்பர் இருக்கிறவங்களுக்கு அது யூஸ் ஆகும், நம்பர் இல்லாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ ஒருவேளை உங்ககிட்ட இஎம்ஐஎஸ் நம்பர் இல்லைன்னா பயப்பட வேணாம். ஸோ தீஸ் ஆர் த 7 questions I wanted to answer. இன்னும் நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கும் எனக்கு தெரியும். ஸோ உங்களுடைய கேள்விகளை வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எதெல்லாம் என்னால் முடியுமோ I will try to reply to you as quickly as possible. Thank you. Bye bye.